திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக. சூரா தாரிக்கின் 11வது வசனத்தில் அல்லாஹ் திருப்பித் தரும் வானம் என்ற அடைமொழியை பயன்படுத்தியிருக்கிறான். வானம் நமக்கு எதை திருப்பித் தருகிறது என்று சிந்தித்தால், பூமியிலிருந்து உறிஞ்சப்படும் நீர் வானத்திலிருந்து மீண்டும் மழையாய் பொழிகிறது. வானம் மழை நீரை நமக்கு திருப்பித் தருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அது அல்லாமல் இன்னும் சில விஷயங்களை வானம் திருப்பித் தருகிறது என்று நவீன அறிவியல் நிரூபித்திருக்கிறது. அவற்றில் ஒன்று செயற்கைக்கோள் தொழில்நுட்பம். பூமியிலிருந்து ஒலி அலைகளாக மேல் நோக்கி அனுப்பப்படும் செய்திகளை ஒரு இடத்தில் தடுத்து வானம் நமக்கே திருப்பி அனுப்புகிறது. அதன் மூலம்தான் இன்று இன்டர்நெட், தொலைத்தொடர்பு வசதிகளை நம்மால் அனுபவிக்க முடிகிறது. இரண்டாவது, வெப்பநிலையை பராமரிக்கிறது. சூரியனிடமிருந்து வருகின்ற வெப்பத்தில் தேவையானதை மட்டும் பூமி எடுத்துக்கொண்டு மீதியை வானத்திற்கு அனுப்பிவிடுகிறது. இந்த வெப்பத்தை வானம் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது. பூமியின் தேவையை விட வெப்பம் குறையும் போது சேமித்து வைத்த வெப்பத்தை வானம் பூமிக்கு திருப்பி அனுப்புகிறது. இதனால் பூமியில் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வெப்பம் நிரந்தரமாக பராமரிக்கப்படுகிறது. இதன் மூலம் திருப்பித் தரும் வானம் என்று அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தையின் ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ்.